இன்றைக்கு சமைக்க போகிறது தயிர் சாதம். அது எப்படி சமைக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 3/4 கப்பு அரிசி, பச்சரிசி, தாளிப்பு உளுந்து, பிள்ளை, பச்சை மிளகா, பட்டை மிளகா, தேவையான அளவு, தேவைக்கேற்ப உப்பு, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு. தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அரிசி சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ நம்ம தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக விடுங்க. இந்த அளவுக்கு தான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் சோறு. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம லேசாக கொஞ்சோண்டு பால், ஒரு 3 காண்டி பால் ஊற்றிக்கலாம் தான். எதுக்கு நான் பால் ஊற்றுறேன்னா, தயிர் சேர்க்குறப்ப சீக்கிரமாக ஈரத்தன்மை சீக்கிரமாக போகாது, அப்படியே இருக்கும். அதுக்கு தான் நான் பால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம என்ன சேர்க்குறோம், தயிர். நம்ம தயிர் சேர்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம தயிர் போட்டு பிழிஞ்சிருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம என்ன செய்யப்போகிறோம், இப்போ கிண்டியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யப்போனா, நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். இப்போ எண்ணெய் சூடு ஆயிடுச்சு. நம்ம கடுகு அளிப்போம், உளுந்தும் போட்டு தாளிக்கலாம். இப்போ நம்ம பட்டை மிளகா சேர்க்கலாம். பட்டை மிளகா கொஞ்சம் சோப்பாக வரட்டும். இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, நல்லா தாளிச்சாச்சு. இப்போ அடுப்பை வச்சுட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம். தயிரை நம்ம எல்லாம் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும். இப்போ நம்ம சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விடுவோம். ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான். இதான் தயிர் சோறு ரெடி. ஃப்ரீயான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.